கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி தயிர் வடை. எப்பவுமே நம்ம வடையை செஞ்சு அப்படியே தான் சாப்பிடுவோம். இது ஒரு வித்தியாசமா சம்மருக்கு கூலா தயிர்ல நல்லா வடையை ஊற போட்டு தயிர் வடை சாப்பிடுறது அது தனி சுவைங்க. வாங்க தயிர் வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் எங்க நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். தயிர் வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப், கெட்டி தயிர் புளிக்காதது 1/2 லிட்டர், இஞ்சி சிறிது துண்டுகளாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், துருவிய கேரட் சிறிதளவு, காராபூந்தி சிறிதளவு, உளுந்த நல்லா கழுவி 3 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உளுந்த இப்படி நல்லா ஊறினா தான் வடை அரைக்கும் போது நல்லா காணும், மாவும் புசு புசுன்னு ஃப்ளஃபியாக இருக்கும். உளுந்த அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த மாவில் 3/4 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய் இவற்றையெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். இந்த கலவையை நாம் எடுத்து வச்சிருக்கிற கெட்டி தயிரில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு காய விடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டா பேனில் 3 கப் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தண்ணியை கையில் தொட்டுட்டு வடையை செஞ்சு அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வடை பாருங்க, இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த எடுத்த வடையை பக்கத்தில் இருக்கிற கொதிக்கிற தண்ணீரில் போட்டு 2 இல்லாட்டா 3 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. இந்த வடையை 2 பக்கமும் நல்லா ஊறணுங்கிறதுக்காக திருப்பி போடலாம். திருப்பிட்டு ஊறின வடையை எடுத்து நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர்ல போட்டுடணுங்க. இதே மாதிரி எல்லா வடைகளையும் பொரிச்சு கொதிக்கிற தண்ணியில போட்டு ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து தயிர்ல போட்டுடணுங்க. இந்த தயிர் வடைக்கு மேலே துருவின கேரட்டு, காராபூந்தி இவற்றெல்லாம் தூவி வச்சிடணும். அவ்வளோதான், சுவையான சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் வடையை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து பரிமாறிக்கலாங்க. இன்றைய தயிர் வடை ரெசிபியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லயே தயிர் வடையை செஞ்சு எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறுங்க. எங்க நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களுடைய நிகழ்ச்சி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நன்றி, வணக்கம்.